ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி மகிழ்ச்சியையும் அன்பையும் மற்றவருடன் பகிர்ந்து சந்தோஷத்தை அள்ளித்தரும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. மனிதனுக்கு உணவும் உடையும் தண்ணீரும் எவ்வளவு தேவையோ அதுபோல மனித குலத்துக்கு வேள்விகள் தேவை. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருநெல்வேலி மாவட்டம் மேலநத்தம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. அம்மாவுடைய அற்புதங்கள் எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்கிறேன். அம்மா உன்னது அற்புதங்கள் ஒன்றா இரண்டா அப்படின்னு. பட் நான் பிறந்தது, நான் வாழ்ந்தது, திருமணம் பண்ணிக்கிட்டது, குழந்தை பெற்றது எல்லாமே என் பங்காரம்மா போட்ட மகா 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 பிக்ஷை. அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகி ஷபார்வதீம் அப்படின்னு அவளோட அந்த அம்பாளை பிடிச்சுட்டு இருக்கிற அந்த வைராகியத்தை பிக்ஷையா கொடுத்த அந்த மகாசக்திக்கு இந்த காலம் எல்லாம் இனி எத்தனை பிறவைகள் எடுத்தாலும் அத்தனை பிறவைகளிலும் அவளை பற்றி பாடிக்கொண்டும் வாழ்த்தி கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கக்கூடிய அருட்பெரும் பாக்கியத்தை அந்த தெய்வம் எங்களுக்கு தர வேண்டும், மகளிருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று மறுபடியும் மறுபடியும் பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய சின்ன ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2010 ரொம்ப கால் வலி, நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணுறேன். ஒரு 3 மாதத்துக்கு நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் டாக்டருங்க எழுதி கொடுத்தாங்க. இதில் சரியாகலைன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னாங்க. டேப்லெட் எடுத்துக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அம்மாட்ட வந்து அழுதேன், அம்மா நான் பார்த்துக்கிறேன், அம்மா இருக்கேன், ஆலயம் வா மகளே, அவ்வளோதான். அவன் ஆப்ரேஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆலயத்துக்கு வா, சரிம்மான்னு போயிட்டேன். போய் திருப்பிய மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப முடியலை. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. இடுப்பில் இருக்கக்கூடிய எல்லா நரம்பும் நொறுங்கி இருக்குமா. அத்தனை நரம்புகளையும் ஒரு ஒரு நரம்பாக எடுத்து தைக்கணும். தைச்ச பிறகு நீங்கள் ஃபுல்லாக பெட்டில் தான் இருக்கணும். அவர் வந்து தெலுங்கு டாக்டர். நம்ம ஹாஸ்பிட்டலில் பேரோட தைரியமாக நான் சொல்கிறேன், விஜயா ஹாஸ்பிட்டலில் ரெட்டின்னு ஒருத்தர் வந்து என்னை செக் பண்ணி பார்த்தார் டாக்டர். அவர் சொன்னார் எல்லா நரம்பும் உடஞ்சிருக்கு. எனக்கு வந்து 42 வயசு. நரம்பு உடஞ்சா கூடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் உடஞ்சிருத்து. நீங்கள் தைச்சி நாங்கள் போட்டுருவோம் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி. நீங்கள் கூலாக நீங்கள் பெட்லேயே இருக்கலாம், பெட்லேயே பாத்ரூம் எல்லாம் பார்த்துக்கோங்க, ஒரு ஆள் போட்டுக்கோங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அவர் எனக்கு சொல்கிறார் தெலுங்கில். 42 வயசில் அம்மாவை பற்றி பாட உக்காந்தேன்னா 4 மணி நேரம் பாடுவேன். 2 மணி நேரம் அம்மாவுடைய மந்திரங்களை ஸ்பஷ்டமாக சத்தமாக அம்மா சொன்னபடி 8 திக்கும் பட்டு தெரிக்கும்படி மந்திரம் படியடி மகளே என்று எனக்கு அம்மா கொடுத்த அருள்வாக்கின்படி அந்த மந்திரங்களை பட்டு தெரித்து படிக்கக்கூடிய நான், இடுப்பு எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு, நரம்பு உடஞ்சி போச்சு, உட்கார முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை. கண்ணில் கண்ணீர் பெருகுது. எப்படி அம்மா நான் உன் மந்திரங்களை படித்து வழிபாடு செய்வேன்,
எப்படி இனி என் வாழ்க்கை போக போகிறது, குழந்தைகளுக்கு கல்யாணம் கூட ஒன்றும் பண்ணல, இப்போதான் படித்து முடிச்சுட்டு நிற்கிறாங்க, என்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்னு கண்ணீரோட ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேங்க, அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி வந்து அம்மாவை பார்க்குறதுக்காக அம்மாட்ட உள்ளே வந்து நின்னேன். அம்மா அன்னைக்கு வியாழக்கிழமை மௌனம் பார்த்த உடனே அம்மாட்ட அழற, நீ பேசலன்னு நான் என்ன பண்ணுறது, இடுப்புலாம் நரம்பு உடஞ்சி போச்சுங்கிறாங்க டாக்டருங்க, ஆப்ரேஷன் செய்கிறேன்னு சொல்ல போகிறாங்கம்மா, சொல்லியிருக்காங்க, நான் என்னம்மா செய்யட்டோம்னு கேட்குறேன். இப்போ அம்மா சொன்னாங்க, மௌனம் கலைந்து விட்டு ஆப்ரேஷன்லாம் எதுவும் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி பதறி போய் 2 கையை கால் இப்படி ஆட்டி தன்னுடைய வலது கையை எடுத்து அம்மாவோடைய இடுப்பில் வச்சுக்கிட்டாங்க. இடுப்பில் வச்சுக்கிட்டு எல்லா காய்கறிகளையும் அரைச்சு 10 போடு மகளே, 5 மணி நேரம் படுத்து ரெஸ்ட் எடு, 5 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த காய்கறி 10 எடுத்துட்டு சேக்காய் போட்டு நல்லா கழுவிட்டு கோதுமை தவிட வறுத்து ஒத்தடம் கொடு, அம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. எல்லா காய்கறிகளையும் அந்த கோதுமை தவிடையும் மருவத்தூர்லேருந்தே வாங்கிக்கிட்டு போயிடு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சொன்ன உத்தரவுப்படியே நான் அப்படியே செஞ்சேன். என் பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க, என்ன மம்மி நரம்பெல்லாம் கட் பண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிக்க சொல்கிறாரு, நீங்கள் என்ன அவர் சொல்கிறாருன்னு ஆப்ரேஷன் பண்ணிக்காமல் இருக்கிறாங்களே என் பசங்கள்லாம் கேட்குறாங்க. அம்மா சொன்னால் அதாயா எனக்கு மருந்து, அப்படி தான் நான் இருப்பேன், அதில் எழுந்தாலும் சரி விழுந்தாலும் சரி அம்மா கிட்ட தான் இருப்பேன்ப்பா அப்படின்னு என் பிள்ளைங்கிட்ட நான் சொல்லிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். 9 மாதம் அப்படியே அதே அம்மா சொன்னபடியே காய்கறி 10 போட்டுண்டு படுத்து அதே மாதிரி சேக்காய் போட்டு சுத்தம் பண்ணிட்டு கோதுமத்தோடு ஒத்தடம் கொடுத்து நல்லா எழுந்து இதோ இன்னைக்கு 58 வயசு ஆகுது, கிட்டத்தட்ட 15 வருஷம் இங்கே உக்காந்துருக்கேன். ஆலயத்துக்கு வரேன், வழிபாடு பண்ணுறேன், மந்திரங்கள் படிக்கிறேன், அம்மாவை பற்றி பாடுறேன். விடியற்காலை வழிபாடு, டாக்டர் தரையிலேயே உட்காந்து விடியற்காலை வழிபாடு பண்ணாதீங்க, 3 மணிக்கு எந்திரிச்சு அம்மா எழுப்பி விட்டுறா, உக்காந்து படிக்கிறேன், வழிபாடுகள் செய்கிறேன், வீட்டு வேலையை பார்க்குறேன், மன்றங்களுக்கு போகிறேன், சக்தி பீடங்களுக்கு போகிறேன், பாட்டு பாடுறேன், ஆனந்தமாக வைத்து கொண்டிருக்கிறேன். பங்கார அம்மாவுக்கு கோடானு கோடி நன்றிகளை மறுபடியும் 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 செலுத்திவிட்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அம்மா நினைத்தால் ஒருவரிடம் இருந்து வாங்கி இந்த கோயிலை பெரிதாக வளர்த்துவிடும். அந்த பலன் யாருக்கு போய் சேரும்? அந்த ஒருவருக்குத்தானே. இந்த வளர்ச்சியில் ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்க வேண்டும் என்று அம்மா நினைக்கிறது என்பது குரு உபதேசமாகும். திருப்பூர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 86வது அவதார பெருமங்கள விழாவினை முன்னிட்டு 27/3/2026 காலை 6 மணி முதல் 28/3/2026 காலை 6 மணி வரை இடைவிடாமல் 24 மணி நேரம் 108 குரு போற்றி உருவேற்றும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காது கேளாதோர் பள்ளியில் உள்ள அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. 29/3/2026 அன்று மேடை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு செவ்வாடை தொண்டர்கள் கால் இல்லாமல் நடக்க சிரமப்படும் நபர்களுக்கு செயற்கை கால் கொடுத்து சிறப்பாக மக்கள் நலப்பணி செய்தனர். தொடர்ந்து செவ்வாடை பக்தர்கள் சீர்தட்டுகள் ஏந்தி ஊர்வலமாக வந்து அம்மா அவர்களுக்கு படைத்து அழகிய கேக் வெட்டி நமது மனிதநேய மாணிக்கம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 86வது அவதார திருநாளினை மிக கோலாகலமாக கொண்டாடினர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.